பிக் பாஸ் வீட்டில் மார்னிங் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்குங்க. அதாவது இந்த வீட்டில் எப்படி நம்ம இருந்திருக்கோம், அதை விட முக்கியமாக நியூ இயர் ரெசல்யூஷனாக என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விசித்திரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அந்த டிசம்பர் 31 11:30 12 மணி வரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்கள். அந்த நேரத்தில் நான் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, மெடிடேட் மாதிரி உட்காந்து இந்த வருடத்தில் நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சோம், அடுத்த வருடத்துலேருந்து அதை எதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நான் எப்போதுமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கே நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக உணர்கிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு ஏஜ் கேட்டகரி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, என்னை மட்டும் தனியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்து போச்சு. எனவே இருந்தாலும் நம்ம சில ரெசல்யூஷன் எடுக்கணும் இல்லையா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறை சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறோன்னா அதை குறைன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து கரண்ட் ஒயரை தொடாதப்பா ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம். போய் நீங்கள் கரண்ட்டை தொட்டு நீங்கள் ஷாக் அடித்து அந்த வழியை புரிஞ்சதுக்கப்புறம் தான், ஓ அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னா சரி அது அப்படியே விட்டுடலாம் போல இருக்குது. யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது சொல்ல போனோன்னா அது கெட்டதாக தான் போகுது. அதெல்லாம் நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற பசங்களுடைய அந்த திங்கிங்லாம் சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என் பசங்களுக்கும் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். அதுதான்ப்பா, வேறு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை தனிமைப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்க. நேற்று கமலஹாசன் சார் வந்து என்னை விமர்சனம் பண்ணது வந்து சாப்பாடு நான் அவ்வளோ நாள் செஞ்சேன், அதை யாராவது எழுந்து எனக்காக பேசியிருக்கலாம். யாரும் பேசலைங்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஒரு சுயநலம் படைத்த வீடரா இது. சரி இருக்கிற வரையும் நானும் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.